உள்ளாட்சித் தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். உள்ளாட்சித் தேர்தலில் தமிழகம் முழுவதும் அதிமுக வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் உற்சாகம் கரை புரண்டோடியது. கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். தேர்தல் முடிவுகளில் முன்னிலை நிலவரமே அதிமுகவுக்கு அமோகமாக இருந்ததால் கட்சியினர் மத்தியில் உற்சாகம் கரைபுரண்டு காணப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியனை விட அதிமுக வேட்பாளர் சைதை துரைசாமி 1,00,000க்கும் அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை அடுத்து அதிமுகவினர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் காணப்பட்டனர். இந்த வெற்றி அதிமுகவின் நல்லாட்சிக்கும் மக்கள் அதிமுக அரசு மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த வெற்றி என்று அதிமுகவினர் தெரிவித்தனர். அம்மா செய்த சாதனைகள், தேர்தலில் தந்த வாக்குறுதிகளை மக்களுக்கு சென்றடைகிற வண்ணம் எல்லா தரப்பிலும் ஏழை மக்களுக்காக, பாட்டாளி வர்க்கத்துக்காக, தொழிலாளர் தோழர்களுக்காக அவர்கள் சொன்ன சாதனைகளை எல்லாம் 4 மாத காலத்தில் நிறைவேற்றிய காரணத்தினால் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தி அமைதி பூங்காவாக இந்த தமிழகமே ஆகியிருக்கிற காரணத்தால் மக்கள் ஏகோபித்த ஆதரவை இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை தந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் படித்தவர்கள், படிக்காதவர்கள், பட்டணத்துக்காரர், பட்டிக்காட்டுக்காரர், ஏழைகள், பணக்காரர், முதியோர், இளையோர், இப்படி யாரை எடுத்தாலும் ஆண்களாக பெண் சமநிலையில் இன்றைய தினம் வாக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்மையை பெற்றிருக்கின்ற புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கே உண்டு. அதிமுக வெற்றி, அம்மாவின் வெற்றி. அம்மாக்காக நாங்கள் உயிரே கொடுப்போம். எங்கள் அம்மா வந்ததுக்காக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இருந்த ரவுடிஸ் எல்லாம் ஒழிஞ்சுது. முன்ன ரவுடிஸுங்க தான் உள்ள புந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிருந்தாங்க. இப்ப எந்த ரவுடிஸும் வரல. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றாலும் முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்காக பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளதால் முதல்வர் இல்லம் அமைந்துள்ள போயஸ் கார்டன் பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. இதேபோல இந்த தேர்தலில் ஆரம்பம் முதலே திமுக பின்னடைவை சந்தித்ததால் காலையில் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் கூடிய கட்சி தொண்டர்கள் சிறிது நேரத்திலேயே கலைந்து சென்றனர். இதனால் கட்சி அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததை தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதி டெல்லி திஹார் சிறையில் இருக்கும் தனது மகள் கனிமொழியை பார்க்க டெல்லி புறப்பட்டு சென்றார்.